ஹலோ உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா, நான் எங்கள் வீட்டு பலா மரத்தை போய் பார்க்கும்போது, அதோடைய அடியில் வந்து பார்த்திங்கன்னா, ஏதோ பூச்சியோ வண்டோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, அந்த மரத்துக்குள்ளேருந்து ஓட்டை போட்டுட்டு அது உள்ளே இருந்த குப்பைகள் எல்லாத்தையுமே வந்து வெளியே தள்ளிக்கிட்டு இருந்துச்சு. அது என்னன்னே வந்து எனக்கும் தெரியல. ஸோ நிறைய பேர்கிட்ட கேட்டதுக்கு அது என்ன சொன்னாங்கன்னா, அது ஒரு வண்டா இருக்கலாம், இல்லை புழுவாக இருக்கலாம். இது வந்து இப்படியே போச்சு அப்படின்னா மரத்தை வந்து சுத்தமாக வந்து சாப்பிட்டுடும். அது வந்து மரம் செத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு வந்து எனக்கு சொன்னாங்க. ஸோ அதுக்கான ஒரு மருந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா, உரம் மருந்தெலாம் விற்கக்கூடிய கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்லி கேட்டதுக்கு அவங்க வந்து இந்த ஒரு மருந்தை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா, மாமரத்துக்கு, தென்னை மரத்துக்கு, இந்த மாதிரி பலா மரத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா, மரத்தோட தண்டுகளில் பூச்சி அடிக்கும்போது இந்த மருந்தை வந்து பயன்படுத்தலாம். இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா 100 ml பாட்டில் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். இது 10 ml வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து பூச்சி அடிச்சிருக்கோ அங்கெல்லாம் வந்து நல்லா ஊற்றுங்க. நல்லா வந்து மரம் வந்து நனைஞ்சு அந்த மருந்தில் வந்து ஊறி போகிற அளவுக்கு நல்லா ஊற்றுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு 3 லிட்டர் தண்ணியில் ஒரு 3 மூடி அளவு ஒரு 30 ml போல் அதில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நல்லா வந்து அந்த ஓட்டையிலையும் மரத்தில் வேறு எங்கெங்கெல்லாம் வந்து சொத்தை அடிச்சிருக்கோ எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகள் இருக்கா மாதிரி தெரியுதோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து ஊற்றி விட்டுட்டேன் நண்பர்களே. ஸோ இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து பட்டைகள் வந்து உறிஞ்சு போயிருக்கு, எங்கெங்கெல்லாம் சொத்தை இருக்கோ எல்லா இடத்துலையுமே நான் வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா தண்ணியை வந்து ஊற்றி அதை வந்து ஊற வச்சுட்டேன். அங்கே வந்து மக்கி போய் இருந்த பட்டைகளை எல்லாத்தையுமே வந்து நான் வந்து பிச்சு எடுத்துட்டேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது அதுலேருந்து எவ்வளோ வண்டுகள் வந்து உள்ளேருந்து வெளியே வருது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த வண்டுகளாக இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு தான் வந்துச்சு. ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. உங்களுக்கு யாராவது அதை பற்றி தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இந்த வைத்தியத்தை தவிர வேறு ஏதாவது மருந்துகள் போடக்கூடியது இல்லை வைத்தியம் எதாவது இருக்கா அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, பாய் பாய்.